வியூவர்ஸ், நான் வந்து கீரை குழம்பு செய்ய போகிறேன். கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டு போகிறேன், நிறைய போடல. ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 100 கிராம் கிட்ட துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன் கீரை குழம்பு. நான் முதல்ல வெறும் பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு வெந்துச்சு. இப்போ ஓரளவு கொஞ்சம் பருப்பு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் கீரையை போட்டு வேக வச்சுக்க போகிறேன். சிறுகீரை நல்லா கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மண் நிறையா இருக்கும் எப்பவுமே கீரையில், அதை பார்த்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, ஒரு 4 5 பல் பூண்டு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், 2 தக்காளி, அடுத்தது கொஞ்சம் சீரகம் கண்டிப்பாக சீரகம் போடணும். அடுத்தது நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டு மறுபடியும் நான் வேக வச்சுக்க போகிறேன். இதில் இருக்க தண்ணியே போதும், ஒரு 2 வேக்காடு வெந்ததுன்னா போதும். இப்போ மறுபடியும் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்கு வந்து வெயிட் போட தேவையில்லை. இப்படி வந்தாலே கீரை வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இது இப்படியே நம்ம கடைய வேண்டியது தான். நல்லா வேகட்டும், இந்த தண்ணியே போதும், நல்லா வேகட்டும். இப்போ நான் வந்து புளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கடைஞ்சிட்டு புளி ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியது தான். இது நல்லா வேகட்டும். இப்படியே நம்ம வேக வச்சிடலாம் அந்த குக்கரில். இந்த பாருங்க நல்லா மிங்கில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா இந்த கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேகட்டும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துச்சு. கீரையும் பருப்பும் நல்லா வெந்துச்சு. நான் வந்து இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா வெந்துச்சு, நம்ம கடையவே தேவையில்லை. பாருங்க. இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா கடைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம இதை தாளித்து போட்டுற வேண்டியது தான். சுவையான கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இதை ஊற்றி சாப்பிட்லாம் சுட சுட. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். சுவையான கீரை குழம்பு. புளி ஊற்றுறதுனால இது நைட்லாம் கெடாது. ஓகே, கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு தாளிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கீரை குழம்பு. இப்போ இதை வெங்காயம் கடுகுலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இனிமேல் இது ஓரம் வச்சு தாளிக்க வேண்டியதான். கடை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடுறேன். கடுகு, அடுத்து வெந்தயம், அடுத்தது காஞ்ச மிளகாய். கடுகு பொடிட்டும். கருவேப்பிலை, வெங்காயம், இது நல்லா தாளித்து இதில் ஊற்றிட்டோன்னா சுவையான கீரை சாம்பார், கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வதக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன்.
இப்போ இதை அப்படியே இந்த கீரை குழம்புல போட்டுக்க வேண்டியதுதான். சுவையான கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். சுவையான கீரை குழம்பு. செம்ம டேஸ்ட்டு. பருப்புலாம் போட்டு செய்யறதுனால ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஓகே, எடுத்து ஓரமாக வச்சுட்டு உருளைக்கிழங்கு செய்யலாமா? சுட சுட சாப்பாடு, கீரை குழம்பு. இனிமேல் வந்து உருளைக்கிழங்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்க்குறேன் உருளைக்கிழங்கு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டோம். ஒரு தக்காளி உருளைக்கிழங்கு பொடிட்டோம். வெங்காயம், கருவேப்பிலை, வதக்கிப்போம். தக்காளி புளிஞ்சு போட்டுப்போம். கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுப்போம். அதுக்கு போட்டுப்போம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இதிலே வெந்துடும். இது வெந்துச்சுன்னா இன்றைக்கி கீரை குழம்புக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா போடும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு உருளைக்கிழங்கு போட்டு கீரை குழம்பு. எனக்கு உள்ள ரசம் கொஞ்சம் இருக்குது. எனக்கு வேறு சின்னி வேறு க்ளீன் பண்ணணும். சின்னிலாம் ரொம்ப இருக்காது. ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறது தான். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அப்போனால முடிச்சிடலாம் சமையல் தான். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.